நாங்கள் திருப்பூர் மாவட்டம் வடக்கு எங்கள் செயலாளர் பார்த்தீங்கன்னா பாலமுருகர். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் வந்து பூத் கம்யூனிட்டிலேருந்து கலந்துக்க வந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி வாக்கு சேகரிக்கணும், என்ன பண்ணணும், என்ன செய்யணும்னு சொன்னார். அது ரொம்ப புரிஞ்சுது. ஏன்னா இப்போ இருக்கிற இவங்க வந்து ரசிகராக இருக்காங்க. அது தொண்டனா மாற்றுறதுக்காக இது ஒரு நல்ல விஷயம். இது உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்க விரும்புகிறேன். அவர் மேலே நம்ம அதிகமாக அன்பு வச்சிருக்கிறோம். அதுக்கு மேலே அவர் அதிகமாக நம்ம மேலே அன்பு வச்சிருக்காரு. அதனால அவருக்கு பாதுகாப்பு தான் அதுக்காக தான் இங்கே நம்ம பாதுகாப்பு கொடுப்பேன் தான் அவர் வந்திருக்காரு. அந்த பாதுகாப்பு தொல்லையாக மாறி இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும். அவர் மேலே வந்து இந்த சால்வை வீசுறது இதெல்லாம் வந்து போடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அந்த சால்வை வந்து ரொம்ப அதுதான் கவசம், தமிழக வெற்றி கழகத்தோட கவசம். அது வந்து கவசம். தயவு செஞ்சு அந்த மாதிரி அவர் மேல போடாதீங்க. உண்மையா சொல்ற, அவரு நம்ம மண்ணுக்கு வந்திருக்காரு. நாம தான் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், தொல்லை கொடுக்க கூடாது. இது எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க. எங்க போனாலும் நீங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க தோழர்கள் அனைவரும் வந்து விமர்சனம் வந்து அடுத்தவங்கள தான் சொல்லணுமே தவிர அவங்க யாரும் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து விமர்சனம் பண்ணிடக்கூடாது. அதனால எல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கங்க. தலைக்கடமே இல்லாத ஒரு தலைவன் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மட்டுமே தான். உண்மையாலுமே நான் ஒரு அஜித் ரசிகர். இங்க பாக்கும்போது என்ன கூட்டம், என்ன மக்கள், அப்பா வியந்துட்டேன். நான் கண்ணில் தண்ணி நிக்குது அவரை பார்க்க. நல்ல ஒரு சூஸ் பண்ணி நம்ம 26 அடிச்சு நொறுக்குறோம், பட்டை கலப்புறோம். எங்க பார்த்தாலும் மஞ்சள் ரெட் இது மட்டும் தான் இருக்கணும். இது எங்களோட நாங்க எல்லாருமே சேர்ந்து சூப்பரா பண்ண போறோம். எங்களை நம்பி வந்துட்டாரு, நாங்க தான் அவருக்கு எல்லாமே. இனி என்னோட இது என்ன அப்படின்னா, விஜய் மக்கள் இயக்கம் காலத்திலிருந்தே வந்து இந்த பயிலகம் அப்புறம் குருதியகம் இருந்தது, அதுக்கப்புறம் நிறைய இருந்தது. அது வந்து இன்னுமே பெரும்பாலான மக்களுக்கு போய் சேரல. அதுவே வந்து இப்ப பாத்துட்டு இருக்கவங்க எல்லாருமே அதுவே வந்து கொஞ்சம் மக்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு போய் சேர்த்துட்டீங்க அப்படின்னா, இப்ப வந்து படிக்க முடியல அப்படின்னா பயிலகம் இருக்கு, பிளட் டொனேட் பண்ணோம் அப்படின்னா குருதியகம் இருக்கு, அப்படிலாம் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியான மக்களை வந்து பிடிச்சிடலாம். ஸோ அதுலயே வந்து மக்களோட குறைகளும் நம்மளும் தீர்த்த மாதிரி இருக்கும். அதான் தளபதி சொன்னார் இல்லையா, எங்க வந்து நல்லது நடந்தாலும் அது நம்ம பையங்க தான் பண்ணிருப்பானுங்கன்னு மக்களுக்கு தோணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒர்க் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நம்மளுக்கு விஜய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. வந்து 2 பொம்பளை பிள்ளை, நம்மளால எதுவுமே அந்த அளவுக்கு படிக்க முடியல. எந்த காலேஜுக்கு போனாலும் அதை படிக்க வைக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில வந்து கண்ணில் தண்ணி விட்டு கடைசியில எல்லா பஞ்சாயத்து மூலியமா கேட்டு கொண்டு போய் பொம்பளை பிள்ளை மைக்கேல் ஜாப்பில் சேர்த்துனேன். இப்ப புள்ள வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டா. இன்னும் தலைவர் வந்து நம்மளுக்காக உதவி பண்ணுவாரு, நம்மள மாதிரி ஏழை மக்களுக்கு அவர் கை கொடுப்பாருன்னு நம்பிக்கையோட நெற்றியோட இருக்கிறோம். நாங்க 2026 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் தான் வருவார். இன்னைக்கு கோயம்புத்தூரில் பார்த்துருப்பீங்க, இந்த எஸ்பி வேலுமணி, வானதி சீனிவாசன்லாம் பார்த்துருப்பாங்க. கோயம்புத்தூரே கொஞ்சம் அது இருந்திருக்கும் விஜய் வந்தனால. கண்டிப்பாக 2026 பார்த்தீங்கன்னா விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக விஜய் ஓட்டு போட்டு ஜெயிக்கணும். இந்த எதிர்கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தோக்கடிக்கணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போடுங்க. இதை கரெக்டாக அவங்க புரிஞ்சுட்டு வரக்கூடிய எலெக்ஷனில் பக்குவமாக கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணாங்கனாக்கா கண்டிப்பாக யாராலையும் எந்த ஒரு கள்ள ஓட்டு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே செயல்பட முடியாது. நம்ம மக்களாட்சி கண்டிப்பாக அமையும். அது தளபதியுடைய ஆட்சியை மட்டும்தான் இருக்கணும். வாழ்க தமிழ், வாழ்க தளபதி, வாழ்க தமிழக வெற்றி கழகம். நாங்கள் நீலகிரி மாவட்டத்திலிருந்து குன்னூர் நகர பகுதியிலிருந்து ஆர்கே தர்மா டீம்னு வரோம், கிருஷ்ணபுரம் பகுதின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு என்னன்னா, இங்கே வாக்குச்சாவடி முகாம் நடத்ததை பற்றி இங்கே பேசினாங்க. அதில் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, மக்களிடம் சென்று நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம தளபதி சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம கற்றுக்கணும், இன்னும் கற்றுக்கணும். அதுவும் இல்லாமல் என்னன்னா, அவர் சொன்னது என்னன்னா, அந்த பூத் கமிட்டி நியமிச்சிருப்பார்ல, அவர் அந்த வாக்குச்சாவடியில் உட்காந்து அவங்களுக்கான பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அதை உட்காந்து அவங்க கண்ணூர் கவனிச்சு அவருக்கு உண்டான பொறுப்பை கவனிச்சு எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு டீமா ஒர்க் பண்றதுனாலதான் அங்க இவ்வளவு தூரம் வந்து ஒரு பொறுப்பை கொடுத்து இவ்வளவு தூரம் நம்ம தளபதி இங்க நிறுத்தி இருக்கோம். எல்லாருமே ஒரு தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. இத்தனை பேர் குழந்தைங்களோட எல்லாமே கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்பவும் சொல்றோம், தளபதி அண்ணா இன்னும் இங்க வரணும். அடுத்தது எங்க எங்க நீலகிரி மாவட்டத்துக்கு வரணும். நாங்க தாழ்மையுடன் வேண்டிக்கிறோம். வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மாற்றம் ஏற்படும். சென்னையில 352 தொகுதியிலையும் கேர்ள்ஸ் தான் நிக்க வச்சிருக்காங்க, மகளிர தான் நிக்க வச்சிருக்காங்கன்னா அது 2
சென்னையில் பூத் தொகுதியில் எல்லாத்தையும் அவங்க எல்லாத்தையும் கேர்ள்ஸ் தான் நிற்க வச்சிருக்காங்க. அதுதான் பெரிய விஷயமா எனக்கு தோணுது. நான் வந்து கரும்பத்தம்பட்டி கனியூர் அங்கேருந்து வந்திருக்கேன். எனக்கு வந்து பார்க்கவே போதுன்னு சொல்லிட்டு அதுக்காக பாஸ் வாங்கிட்டு நான் வந்திருக்கேன். பார்த்ததே பெரிய விஷயமா இருக்கு. அதுவே போதும் அப்படின்னு 2026 வந்து நம்ம தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம என்ன வழி நடத்துவோமோ அதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.